சின்ன பிரச்சனைகள் வரும் போகும் தான். இதெல்லாம் நீ பெருசா எடுத்து அழுதுட்டு இருக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப சிரி பார்க்கலாம். சிரிச்சாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. என்ன நினைப்பா? அம்மா கடிக்கே நம்ம வீட்டு வழி கூட தெரியல, நம்மள எல்லாம் மறந்துட்டா அப்படின்னு நினைக்க மாட்டா? ஐயோ நிறுத்து நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கறமே, சண்டை போட்டு யாராவது ஒரு போன் எடுத்து வசந்திக்கு கூப்பிடுல. அவ தான் வந்து நம்மள கூட்டிட்டு போட்டுமே. இல்லையே மாமியார் மருமகள ஆரம்பிச்சீங்க சண்டை, இன்னும் முடியல. இன்னும் எவ்வளவுதான் சண்டை போடுவீங்கன்னு தெரியல. காலையில தொடக்கமே சூப்பரா இருக்குதா, இன்னும் எப்படிதான் இருக்க போதோ. வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வந்தக ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம். மாமியா மருமவ நீங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி சொல்லு? மருமவனுக்கு போனை போட்டு வர சொல்லு சீக்கிரம். வயசு பிள்ளைங்களை வச்சு ரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம். உய் உய் என்னம்மா எல்லாம் பொம்பளைங்களா நிக்கிறீங்க? என்ன விஷயம்? பஸ்ஸுக்கு விட்டுட்டீங்களா? வரீங்களா? நான் லிஃப்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்படியே ஜாலியா போலாம். அடிங்க எடுபட்ட பையனை யார பாத்துறவான்னு கூப்பிடுற? 4 பொம்பளைங்க ரோட்டோரத்துல நின்னா போதுமே, பல்ல காமிச்சுக்கிட்டு வந்துருவீங்களே. எல்லாம் இவளை சொல்லணும். இவ பண்ற வேலைதான். கண்ட நாயெல்லாம் நம்மள வரையான்னு கூப்பிடுது. இத பாருங்கத்த, சும்மா சும்மா என்னையே குறை சொல்லாதீங்க. ஏதோ தெரியாம சொல்லிவிட்டேன், இடம் மாறி இறங்கியாச்சு. சும்மா போற வரவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையே திட்டுறீங்க. ஆமாண்டி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஒழுங்கா வந்து இடம் பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னா இத்தனையும் நம்மளுக்கு தேவையா? எல்லாம் பாரு, வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரோட்ல நின்னுகிட்டு இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். பெரியம்மா, இன்னும் நீங்க 2 பேரும் சண்டையை முடிக்கவே இல்லையா? விடுங்க பெரியம்மா. அங்க பாருங்க, லட்சுமி அக்கா பொண்ணுகிட்ட போன் இருக்குது. போனை வாங்கி மாப்பிள்ளைக்கு போனை பண்றீங்க. ஆமா, மாப்பிள்ளையோட நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அதாண்டி சுமதி, நேத்து வசந்தி பேசுறப்ப மாப்பிள்ளையோட நம்பர்னு கொடுத்தா. அது வந்து என்னமோ நம்பர் வருமே, 98 40. சரி இரு போனை வாங்கி நம்பரை போட்டனா எனக்கு ஞாபகம் வந்துடும். ஏ லட்சுமி, அங்க என்ன உன் பிள்ளைகிட்ட மூஞ்ச காமிச்சிக்கிட்டு இருக்கிற? உன் பொண்ணுகிட்ட இருந்து அந்த போனை வாங்கி மாப்பிள்ளைக்கு போன் பண்ணலாம். ஏ ரேணு, அந்த போனை நோண்டினது போதும். அந்த போனை சத்த கூட இங்க போன் பண்ணணும். யாருமே வர அவஸ்தையில போனை எடுத்துக்கிட்டு வரல, பாத்துக்கோ. அதனால உன் போனை கொஞ்சம் கொடு. அம்மா, அந்த போன்ல சார்ஜே இல்லம்மா, 2 பாயிண்ட் தான் இருக்கு. அதுல தான் நான் கேம் வேற விளையாண்டுகிட்டு இருந்தேன். இப்ப போய் போனை கேட்டீங்கன்னா எப்படிங்கம்மா? இந்த பங்கஜம், நீ இந்த போனை வச்சு மாப்பிளைக்கு போன் பண்ண அவ கிடக்குறா. எப்ப பார்த்தாலும் போனுக்குள்ளேயே போயிருவா போல் இருக்குது. ஹாஸ்டல்ல ஒட்டதான் போனு போனே தான் கட்டிக்கிட்டு அழுகுறா. நீ மாப்பிளைக்கு போன் பண்ண வரட்டும். கரெக்டான நம்பர் தான் போட்டிருக்கேன். ரிங் ஆகுது. ஹலோ, இந்த பக்கம் நான் வசந்தி அம்மா பேசுறேன். அந்த பக்கம் யாருங்க பேசுறது? ஓ, மாப்பிள்ளையா? மாப்பிள்ள நான் அத்தை பேசுறேங்க மாப்பிள்ள. ஆமாங்க மாப்பிள்ள. அது இந்த மாடனு இடம் தெரியாம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே எங்களை இறக்கி விட்டா. போற வரவெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான் மாப்பிள்ள. நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க மாப்பிள்ள. சரி வாங்க சீக்கிரம் வாங்க. நாங்க மொதல் ஸ்டாப்ல தான் நிக்கிறோம். ரோட்டோர் தான் நின்றுட்டு இருக்கிறோம். எல்லாம் இவள சொல்லணும் ஃபர்ஸ்ட். இவ பண்ற வேலை பாரு. மாப்பிளைக்கு வேலை வச்சாச்சு. மாப்பிள்ளை நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? ஒரு பொண்ணு வீட்டு கூட பார்த்து வர தெரியலையா? இவங்கெல்லாம் என்னதான் பஸ் ஏறி வராங்களோ அப்படின்னு நினைக்க மாட்டாரு. இவளை எல்லாம் காலையில யார் முகத்துல முழிச்சனும். இத பாருங்கத்த, சும்மா என்னையே சொல்லாதீங்க. காலையில இருந்து உங்களுக்கு எனக்கு சண்டையே தான் வந்துகிட்டு இருக்குது. ஏதோ தெரியாம இறங்கியாச்சு. அதான் மாப்பிள்ளை வரேன்னு சொல்லிட்டாருல, அப்படியே மூஞ்சன்னு உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பெரியம்மா, இவ்வளோ நேரம் ஆயிருச்சு, இன்னும் மாப்பிள்ளை தம்பியை காணோம். இப்பயே இருட்டு கட்டுது, காத்து வர விசு விசுன்னு அடிக்குது, ஒரே குளூரா இருக்குது பெரியம்மா. இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? ஆமா பங்கஜம், மறுபடியும் இன்னொரு வாட்டி போன் அடிச்சு பாரு. வராப்லையா இல்லையா? நீங்க இவ்வளவு நேரம் ஆகுது. இங்க தானே பக்கத்துல வீடு இருக்கு. வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஏய், கம்முனு இருங்கடி. எல்லாரும் உடனே வந்துருவாங்களா? ஒரு 10 நிமிஷம் ஆகும். கார் எடுத்துக்கிட்டு வரணுமா இல்லையா? உங்க அவஸ்துக்கெல்லாம் அவர் வரமாட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். வரல அப்படின்னா மறுபடியும் போன் அடிக்கலாம். நீ ஆண்டி சின்ன பொண்ணு, திடீர்னு மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படி சின்னதா போச்சு, என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, வர வர ஞாபகம் மறதி ரொம்ப ஆகிப்போச்சு. தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அடுப்பில் சாப்பாடு வச்சுருந்தேனா மறந்துட்டு வந்துட்டேங்க்கா. பஸ் வேற போயிடும் அப்படின்னு. அங்கே வேற என் மாமி அதெல்லாம் பண்ணி வைக்குதா என்னன்னு தெரியல. உர்றி சின்ன பொண்ணு, அதெல்லாம் உன் மாமியை பக்குவமா பார்த்துக்கோ. வாங்கத்த, வாங்க. ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? பஸ் எப்பயோ போயிருச்சு. நீங்க இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏன் பஸ்ஸுக்கு விட்டுட்டீங்களா? சட்டுன்னு எனக்கு ஒரு போன் அடிச்சிருந்தீங்கன்னா நான் எப்பயோ வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. ஆமாங்க மாப்பிள்ள, ரொம்ப நேரமா அந்த ரோட்டோரமா நின்றுட்டு இருந்துட்டுங்களா. போற வர வண்டியெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு வேற போகுதுங்க. சரி மாப்பிள்ள, சரி நான் வரேங்க மாப்பிள்ள. வந்தெல்லாம் ஏறு. வாங்கடி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. சட்டுப்பட்டுன்னு வந்து கார்ல எல்லாம் ஏறுங்க. கார் வந்தாச்சு. ஆமா நான் முன்னாடி உட்காந்துக்கிறேம்மா. இல்லடி ரேணு, வயசானவங்க முன்னாடி உட்காரட்டும். ஏன்னா பின்னாடி இடம் பார்த்தாது, எல்லாரும் உட்காரணும்ல. சரி ஏ மாடனே, நீ முன்னாடி உக்காந்துக்கோ, நாங்க எல்லாருமே பின்னாடி உக்காந்துக்கிறோம்.
ஐயோ போங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்குது. நானும் முன்னாடி உட்கார மாட்டேங்க்கா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அத்தை வேணா முன்னாடி உட்காந்துக்கிட்டோம். ஐயோ நான் எப்படி போய் மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உக்காந்துக்கிட்டே போங்கடி. நீங்க யாராவது உக்காந்துக்குங்க, நான் வேணா பின்னாடி உக்காந்துக்கிறேன். அட என்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வாங்க சீக்கிரம் போலாம். யாரு முன்னாடி உக்காந்தா என்ன? ஏ சின்ன பொண்ணு, நீ வா, நீ வந்து முன்னாடி உக்காந்துக்கோவா. சரி, வள நல்லா பேசிட்டு இருக்க வேண்டாம். வசந்தி நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. வாங்க எல்லாருமே போலாம். வந்து ஏறுங்கலாம் கார்ல. கார்ல உட்காந்துக்கிட்டு வந்ததும் இடுப்பெல்லாம் வலிக்குது. இந்த பஸ் தான் தூக்கி தூக்கி போட்டுச்சுன்னு பார்த்தா இந்த காரு தான் தூக்கி தூக்கி போடுது. வயசான காலத்துல இப்படியெல்லாம் அலைய வேண்டியதா இருக்குது. ஆமா தம்பி, எங்க நம்ம வசந்தியே காணோம்? நாங்க வரணும் அவளுக்கு தெரியும் தானே, எங்க போயிட்டா? இன்னும் அவளால காணோம். அதான்க்கா, அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா. கார் சத்தம் கேட்டு வெளியே வந்திருப்பா. ஏன்னு தெரியல, இன்னும் காணோம். நான் கூப்பிடுறேன் இருங்க. வசந்தி, ஏ வசந்தி வா, எல்லாரும் பாரு எல்லாம் வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. அக்கா நல்லா இருக்கியா? அக்கா அம்மா நீ எப்படி இருக்க? ஏன் நல்லா இவ்வளோ நேரம் ஆயிருச்சு? பஸ் வர லேட் ஆயிருச்சா இல்ல என்னாச்சு? அது ஏண்டி கேக்குறேம்மா அவளை கூத்த? உன் அன்னிக்காரி தான் இந்த பஸ் ஸ்டாப்னு இறக்கி விட்டுட்டா. நாங்களும் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம். யாரும் போன் எடுத்துட்டு வரலையா? கடைசியா லட்சுமி அக்கா பொண்ணு தான் போன் வச்சிருந்தா. அவகிட்ட போனை வாங்கி மாப்பிள்ளைக்கு போட்டுக்கிட்டு வந்து சேரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிருச்சு. எல்லாம் உன் அன்னிக்காரி தான், அவளை கேளு. ஆமா, என்ன இழுக்கலினா உங்களுக்கு தூக்கமே வராதே. ஆமா, நான் தான் வந்து மாறி இறங்கிட்டேன். இப்ப அதுக்கு இப்ப என்னங்கிறீங்க? சும்மா இதையே குத்தி குத்தி காமிக்காதீங்க. இன்னும் 1 மாசத்துக்கு இதையே சொல்லி சொல்லி என் மண்டையை உடைப்பீங்க. என்ன சின்ன பொண்ணு நல்லா இருக்கியா? ஆமாக்கா லட்சுமி அக்கா. அது யாருக்கா? உன் பொண்ணாக்கா? என்ன படிக்கிறாக்கா? எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு இருக்கா. நல்லா இருக்கேன் வசந்தி. ஆமா வசந்தி, இவ என் பொண்ணு தான், ரேணு பேரு. பிஇ வந்து 3rd இயர் படிச்சிட்டு இருக்கா. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. இந்த ஹாஸ்டல்ல என்ன பழக்கமா என்னமோ போனையே தான் நோண்டிட்டு இருக்கா. கெஞ்சி கெஞ்சி போன் வாங்கி பேசுறதா இருக்குது. சரி வளன்னு பேச வேண்டாம், எல்லாரும் உட்காருங்க. அம்மா நாளைக்கு இங்க எங்க ஊர்ல லோக்கல் பண்டிகைமா, கோயில் பண்டிகைமா. எல்லாரும் ஒரு நாள் இருந்து பண்டிகையை பார்த்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம்மா. என்ன வசந்தி இப்ப போய் சொல்ற? இது நேத்து நீ போன் பேசுறப்ப சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா வந்திருப்போம்ல. இப்படி சொல்லிட்டியே, நேரம் ஆகுது. உங்களுக்கு வேலை இருக்கு வீட்டுல. இப்படியே இருந்தா ஒரு நாள் போயிரும் வசந்தி. அப்புறம் வீடு போய் சேவை 2 நாள் ஆகி போயிரும். அவளுக்கு வேலை கிடக்குது. நாங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வரோம். ஏங்கத்த, அதுதான் வசந்தி ஆசையா சொல்றா, ஒரு நாள் இருந்துட்டு பண்டிகையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம்? ஏக்கா லட்சுமி அக்கா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஏக்கா சுமதி அக்கா, உனக்கு சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? வீட்டில் யார்ட்டையாவது சொல்லணுமா என்ன? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஆத்துக்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டா போதும். ஆமாண்டி, அவ ஒரு இழிச்சு வாயை உனக்கு அமைஞ்சுக்கிட்டான். போன் பண்ணி சொன்னா போதுமா? உனக்கு வீட்டுல பேர் எந்த வேலையும் இல்ல. அப்படியே எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இவன் நேத்து போன் பண்ணி சொன்னவ கிளியரா சொல்லி இருந்தானா நம்மளும் துணிமணி எடுத்துக்கிட்டு எல்லாமே ரெடியா வந்திருந்துருக்கலாம். திடீர்னு சொன்னா உடத்தத்துக்கு சேலைகளை எங்கிடி போறது? ஏமா புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னோட ட்ரெஸ்ஸ இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டோம். என் மாமியாரோட ட்ரெஸ் எல்லாம் நீங்களும் லட்சுமி அக்காவும் போட்டுக்குங்க. அவ்வளவுதான். எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? சரி பங்கஜா, அதான் வந்ததும் வந்துட்டோம். ஒரு நாள் தானே, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டு நாளைக்கு சாயந்தரம் பஸ்ஸை பிடிச்சி நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை வசந்தி, நாங்கெல்லாம் இருக்கிறோம். சரி எல்லாரும் நின்றுகிட்டே இருக்கிறீங்க பாருங்க, உட்காருங்க. நம்ம எல்லாரும் குடிக்கிறதுக்கு காப்பி தண்ணி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். வசந்தி இரு, நானும் வரேன். உனக்கு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். பாத்தியா பெரியமா, நம்ம வசந்தியோட வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு உதவி பண்றான் பாரு. நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்து வசந்திக்கு கட்டி வச்சிருக்கிறீங்க. அக்கா சுமதி அக்கா, இவங்க பொண்ணுக்கு மட்டும் அவங்க மருமக வேலையா செய்யலாமா? நான் மட்டும் என் வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லிவிட்டா அவ்வளவுதான், மண்டையே வெடிச்சு போயிரும் இவங்களுக்கு. என் பையனுக்கு இவ்வளோ வேலை வைக்கிறா, என் பையனுக்கெல்லாம் நான் வேலையே வச்சதில்ல, அப்படியே பொண்ணாட்ட வளர்த்துனேன் அப்படின்னு என்னை மட்டும் குறை சொல்றது. இப்போ பாருங்க, வசதியோட வீட்டுக்காரன் எவ்வளோ உதவி பண்றான் கிச்சன்ல. ஆமா மாடன, வசந்தி ரொம்ப கொடுத்து வச்சவ பாரு. வீட்டுக்காரன் எவ்வளவு உதவி பண்றான் சமைக்கிறதுக்கெல்லாம். நம்ம வந்திருக்கிறோன்னு கூட இல்லாம போய் பொண்டாட்டிக்கு உதவி பண்றோன்னு போயிட்டாப்புல உள்ள. நம்மளுக்கு தான் வந்து வாச்சிருக்குதே. நாம் ஒரு வேலை சொன்னா செய்யறது 100 வேலையா இருக்கும். அதை வந்து அந்த வேலையை நாம தான் இழுத்து போட்டு கடைசியா எல்லாம் கிளீன் பண்ணணும். நம்மளுக்கு வாச்சது இப்படி. வசந்தி கொடுத்து வச்சவ. ஆமாடி சின்ன பொண்ணு, அதுக்கெல்லாம் ஒரு குழுப்பணம் வேணும். நம்மளுக்கு வாச்சதுங்களும் இருக்குதுல.
ஏ மாடனே, உனக்கு இது தவிர வேற எதுவுமே பேச தெரியாதா? உடு சுமதி, அவளுங்க ரெண்டும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாளுக. விட்டா விடிய விடிய நாயத்தை இழுத்து போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாளுக. வாங்க எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் உக்காரலாம். எவ்வளோ நேரம் தான் ரோட்டோரமே நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது. ஆமா, எங்க வசந்தியோட மாமியாலா காணோம்? மாப்பிள்ளைக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அந்த பையனையும் காணோம். அதெல்லாம் எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை கோயில் பண்டிகைனால எல்லாரும் ரொம்ப வேலையா இருப்பாங்க போல் இருக்குது. சரி வாங்க வாங்க போய் எல்லாரும் உட்காரலாம். ஏண்டி பொண்ணு, நீ ஏன் அவ்வளோ இடத்துல உட்காந்துக்கிட்டிய? நம்ம லட்சுமி எங்க உட்காருவா? லட்சுமி, நீ வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீ சைடுல உட்காரு லட்சுமி. இல்ல பங்கஜம், பரவாயில்ல பரவாயில்ல, நான் வேணா அந்த டீபாய் மேலேயே போய் உட்காந்துக்கிறேன். ரேணு, இங்க வந்து அந்த போனையே தான் நோண்டிட்டு இருப்பியா? வா வந்து உட்காரு, அந்த டீபாயில பாரு, அந்த சைடு உட்காரு. வா, உனக்கு காஃபி வரும், குடிச்சிட்டு எல்லாத்தோட கலகலன்னு பேசிக்கிட்டு அந்த போனையே நோண்டிட்டு இருக்காத. ஒரு 2 நாளைக்கு இந்த போனை எல்லாம் விட்டுற. சரிம்மா சரிம்மா, அதை வரமா, சார்ஜும் கம்மியாயிருச்சுமா, அவ்வளோதான், ஃபோனும் கட் ஆயிரும். வர இரு, வந்து உட்கார்றேன், இரு வரேன். அட, யார் இந்த தம்பி புதுசா இருக்கு? ஏப்பா யாருப்பா நீயே? இந்த வீட்டுக்கார பையனா? யாரு நீயே? நீ யாருனே உங்க அடையாளம் தெரியலையே. ஆமாங்க ஆண்டி, இந்த வீட்டு ராமு இருக்காங்கல்ல, அவர் என்னோட அண்ணன் தான். நான் அவங்களோட தம்பி தான். நான் இந்த வீட்டு பையன்தான். நீங்க என்ன பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நான் ஹாஸ்டல்ல தங்கி வெளியே படிச்சிட்டு இருக்கிறேங்க ஆண்டி. அப்படியாப்பா? கல்யாணத்துல பார்த்தது உன்ன அடையாளமே தெரியல. ஆமா, என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாங்க ஆண்டி, நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கேன். நல்லா கல்யாணத்தப்ப பார்த்ததா எனக்கு அடையாளம் தெரியல. நான் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கிறேங்க ஆண்டி. ஆஹா, இவனும் நம்மளாட்டம் பி தான் படிக்கிறானாட்டம். எவ்வளோ அழகா இருக்கான். எனக்கென ஏற்கனவே பிறந்தவன் இவனோ, என் இதயத்தை கயிறு கட்டி இழுப்பவன் இவனோ, என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஆஹா, யார் இந்த பொண்ணு? இவ்வளோ அழகா இருக்கா. அது என்ன இப்படி? இந்த பையன் பொண்ணுங்களையே பார்த்தது இல்லையா? ஒரு பொண்ணை பார்த்ததுமே இப்படி வலியறான். ஏ மாடனே, அங்க பாரு, நம்ம ரேணுவும் அந்த பையனையும் பாரு, ரெண்டு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆமா சின்ன பொண்ணு, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அந்த ரேணு பார்க்குற பார்வையும் சரியில்லை, அந்த பையன் பார்க்குற பார்வையும் சரியில்லை. இது எங்கே போய் முடிய போகுதோ? சரிங்க ஆண்டி, எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற வேலை இருக்கு. நாளைக்கு கோயில் பண்டிகையில நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். இது என்னடி சின்ன பொண்ணு, நம்ம வசந்தியோட வீட்டுக்காரன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான்னாட்டு. ஆமாக்கா, பார்த்தாலே தெரியுது, இவன் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி முந்தாணி பிடிச்சிக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருப்பானாட்டு. கழுதுங்கள, எங்க வந்து என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. வசந்தி வீட்டுக்காரன் காதல் இதில் உளுந்துற போகுது. 2 பேரும் கொஞ்சம் கம்முன்னு இருங்கடி. கொண்டாந்தா காப்பியை கம்முன்னு குடிச்சுப்புட்டு போய் தூங்குங்கடி. நாளைக்கெல்லாம் பார்க்கலாம். இந்தாங்க, எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க, ஆறிற போகுது. ரொம்ப சூடா இருக்கு. என் வீட்டுக்காரர் போட்ட காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு எல்லாரும் கோயில் பண்டிகைக்கு கிளம்பணும் இல்லையா? அதனால போய் சீக்கிரம் தூங்குங்க.